ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து டெய்லி மேக்கப் ரொட்டீனுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ், நல்ல கிளென்சர். ஸோ நான் வந்து செட்டாஃபிலோட கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அண்ட் ஐ வில் யூஸ் திஸ் வாதி ஹெர்பல்ஸோட பியூர் ரோஸ் வாட்டர் டோனர். ஸோ இது வந்து இது நீங்கள் ஒரு 2 or 3 ஸ்ப்ரேஸ் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு மாதிரி ஒரு க்ளோ கொடுக்கும் முகத்தில். இது போட்டுட்டு ரெண்டாவது இது வந்து வில்வாவோட ஆலோவேரா ஜெல். இதை தான் நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது எனக்கு போடும்போது ஒரு சின்ன எந்த பிசுப்பும் இல்லாமல் ஸ்கின்னில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஒரு 2 to 3 minutes அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறமே உங்கள் ஸ்கின் வந்து சடனாக ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரெட். இது பாருங்கள் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஆல்ரெடி இது பாதி காலி ஆயிடுச்சு. ஸோ இதை போட்டுப்பேன். இது போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் இந்த மினிமலிஸ்டிக்கோட SPF 50 இருக்க சன்ஸ்க்ரீன் வித் நைனமைட் விட்டமின் B5 விட்டமின் F. இது வந்து இது என்னோடய ரீசன்ட் பர்ச்சேஸ். இதுக்கு முன்னாடி வந்து லாக்மியோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அது கொஞ்சம் ஒரு ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால ஐ ஜஸ்ட் மூவ் டு மினிமலிஸ்ட். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகும் ஸ்க்ரீனில். ஸோ சில டைம் பார்த்திங்கன்னா இந்த நிவ்யாவோட SPF 50 இருக்க UV ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ சில டைம் நான் மினிமலிஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா இந்த நிவ்யாவோட இந்த க்ரீம் கூட யூஸ் பண்ணிப்பேன். பட் ஆனால் ஈவன் இது மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் அந்த வில்வாவோட ஆலோவேரா ஜெல்லை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த லிப் உங்களுக்கே தெரியுது இது எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து வில்வாவோட பாட்டில் ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து லிப் பாம். ஆக்சுவலாக இது வில்வாவோட லிப் பாம். இது ஆக்சுவலாக நேம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது என்னென்ன பிகாஸ் அது மேலே இருக்க இது போயிடுச்சு. ஐ கெஸ் இட் இஸ் இது பேர் தெரில. நான் என்னோடய ப்ராடக்ட் ஆட் பண்ண விஸ்லிஸ்டில் இருக்கேன் எப்படியும். ஸோ இதை கரெக்டாக நான் பார்த்து சொல்கிறேன். ஐ கெஸ் இட் இஸ் அன் வில்வா லிப் பாம். பட் ஆனால் அது எக்ஸாக்ட் நேம் தெரியல எனக்கு. அண்ட் இது வந்து வாஸ்லினோட பாடி லோஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் வெரி ஒரு மாதிரி சாக்லேட் ஸ்மெல் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் போட்டுட்டு இது வந்து நான் கிரீஸி. ஸோ உங்களோட பாடி, ஹேண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாடி லோஷன் வந்து மை ஃபேவரெட். வாஸ்லினோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் பாடி லோஷன். அண்ட் இது வந்து என்னோடய நியூ பர்ச்சேஸ். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இட்ஸ் ஒரு பர்ஃப்யூம். இந்த டியோடண்ட் வந்து இட்ஸ் அ ஸ்ப்ரே. இட்ஸ் அ லிட்டில் ஒன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆக்சுவலாக இந்த ஸ்மால் பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இது நமக்கு ஈஸியாக இது போனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இது கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்மெல் மாதிரி இருக்குது. இட்ஸ் அ மஸ்கி ஸ்மெல் அப்படி அந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் மை பர்ஃப்யூம். நெக்ஸ்ட்டு ஐ வில் யூஸ் திஸ் ஹேண்ட் க்ரீம். இது வந்து நான் ஒரு ஜூடியோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ
இஸ் அ ஹேண்ட் க்ரீம், சிட்ரஸ் ஹேண்ட் க்ரீம். இந்த ஹேண்ட் க்ரீமும் ஸோ இது வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டு அந்த ஹேண்டை வந்து உங்களுக்கு எப்போவுமே அந்த மாய்ஸ்சரைசரோட வச்சு ஸ்கின் வந்து எப்போவுமே மாய்ஸ்சரைசரோட இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் ஃப்ரம் ஜூடியோ. இட்ஸ் அ வெரி அஃபோர்டபுள் ரேஞ்ச், ஜஸ்ட் 49 சேலில். ஸோ ஐ பிக் திஸ் ஒன் ஆல்சோ. ஸோ தட் வாஸ் இவ்வளோ தான் என்னோடய ஃபுல் டே டெய்லி மேக்கப் ரொட்டீன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இது எல்லாமே இட் வாஸ் அன் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், ஒன்றுமே பெரிய லக்ஸுரி திங்ஸ் எதுவுமே கிடையாது. பட் சம் ஆஃப் த திங்ஸ் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த பிராண்ட் கால் டைரா பியூட்டி. ஸோ அதில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.